जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. மனம் ஆத்மாவுக்கும் புலனுக்கும் இடைப்பட்டது. உயிருக்கு முன்பாகவும் கர்மேந்திரியத்துக்கு ஞானேந்திரியங்களுக்கு பின்பாகவும் வருகிற ஒன்றை சொல்ல வேண்டும். ஜீவனுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று, அதுதான் மனஸ். இந்திரியங்களால் பெறும் அனுபவங்களையெல்லாம் உணர்வது மனஸ்தான். ஆனால் இந்திரிய உபகரணங்கள் இல்லாமலேயும் அது தானாக அனுபவங்களை பெறும். பல தினசாக எண்ணி எண்ணி கல்பனைகள் செய்வதிலேயே சந்தோஷம், பயம், துக்கம் எல்லாம் படுவது பின்னே சொன்ன வகையைச் சேர்ந்ததுதான். ஒரு கல்யாணம் என்றால் சந்தோஷப்படுவது, ஒரு சாவு என்றால் துக்கப்படுவது, ஆவி சேஷ்டை என்று கேள்விப்பட்டால் பயப்படுவது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்டரி விழுந்தால் பொறாமைப்படுவது என்றிப்படி பல உணர்ச்சிகள், அதாவது மற்ற இந்திரியங்களின் மூலமாக இன்றி மனசுக்கே டைரக்டாக உண்டாகிறவைதான். உயிரை பற்றி ஒரு மனுஷனுக்கு தெரியாதது போல மனசை பற்றி தெரியாமல் இல்லை. கர்மேந்திரிய ஆனந்தத்தை விட ஞானேந்திரிய ஆனந்தத்தை பெரிசாக நினைக்கிற மனுஷன் அந்த எல்லா இந்திரியங்களின் ஆனந்தத்தையும் விட மனசின் தனித்த ஆனந்தத்தையே பெரிசாக நினைக்கிறான். குடி, கஞ்சா, ட்ரக் என்று போகிறானே, அது எதற்கு? போதையிலே கண் தெரியாமல் காது கேட்காமல் வாயும் குளறிப்போய், அதாவது ஞானேந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஹானி செய்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்தபடி, அதாவது கர்மேந்திரியத்தையும் ஹானி செய்து கொண்டு ஏதோ ஒரு சாக்கடையில் போய் புரளுகிறானே, தன்னையே பட்டேர் பட்டேர் என்று அடித்துக் கொள்கிறானே. எதனால்? எதற்காக? தனக்கு ரொம்பவும் பிரியமான சரீரத்தை இத்தனை கஷ்டப்படுத்திக் கொள்வது. அந்த போதை நிலையிலே மனசிலே இவனுக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் தெரிகிறதே, அதற்காகத்தான். கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களை மட்டுமின்றி அறிவுக்கே இந்திரியமான மூளையையும் அந்த நிலையில் பறிகொடுத்துவிட்டு இவன் தேடி போகிற எதுவோ ஒன்று மனசின் ஆனந்தந்தான். கவலைகளை மறக்கணும், மனஸ் சந்தோஷமாய் இருக்கணும் என்றுதான் மற்ற இந்திரியம், மூளை இவற்றிலுள்ள அதீத பற்றையும் விட்டு ஊர் அவமானத்தையும் வாங்கிக் கொள்ள தயாராக போதை வஸ்துவில் போய் விழுகிறான். சரி, பழைய கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன். அந்த ஆனந்தம் அப்படியே சாஸ்வதமாக தங்கி நின்றதா? எத்தனை மொந்தை போட்டாலும் எப்போதோ ஒருபோது போதை தெளியத்தான் செய்கிறது. ஆனந்தம் மாயமாக போய்விடுகிறது. வயிறு கெட்டு, குடும்பம் கெட்டு, இப்படி கெடுத்த பாபமெல்லாம் இவன் மேல் மூட்டையாக விழுகிறது. ஆனந்தத்துக்காக இவன் செய்த காரியமே இந்த பாப மூட்டையின் வழியாக இவனுக்கு மகா கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுக்கிறது. பாபம் சரதி பூருஷகதான். மனத்தின் இன்பமும் நிலைத்ததல்ல. மனுஷனுக்கு தன்னிலேயே மற்ற அங்கங்களை விட அதிப்பிரியமானதாய் இருக்கிற இந்த மனசினால்தான் பெரும் ஆனந்தங்கூட ஓரளவுக்கு பிறகு அலுத்துதான் போகிறது. படித்த நாவல் மனசுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதனால் படுத்த பின்னேயும் தூக்கம் வராமல் நினைவு அதையே சுற்றி சுற்றி வருகிறது. இப்படியே வித்வான் பாடின தோடி, இல்லாவிட்டால் யாரோ சுவாமிகள் பண்ணின பூஜை என்று இவன் ஆழ்ந்து அனுபவித்து மகிழ்ந்த எதுவோ ஒன்று ராவெல்லாமும் மனசில் சுற்றி சுற்றி வருகிறது. மனஸ் ஆனந்தித்ததுதான். இதற்காக ஒரு செலவும் இல்லை. கையை காலை ஆட்டி வேலை செய்யும் சிரமம் இல்லை. வேற எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனால் அதே நினைவு ராத்திரி 12-1 மணி என்று நீடித்து கொண்டிருந்தால் அது பிடிக்கவா பிடிக்கிறது? தூக்கம் வராமல் உபத்திரவப்படுத்துகிறதே என்று எரிச்சலாக வருகிறது. மனசைத்தான் நிஜ நாம் என்று நினைத்து கொண்டு அதற்காக மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட மனசின் ஆனந்தமும் ஒரு ஸ்டேஜில் பிடிக்காமல் வெறுமனே செத்துப்போன மாதிரி ஒன்றும் தெரியாமல் தூங்குவதில் ஆசை உண்டாகிறது. தூக்கத்திலே உடம்புக்கோ மனசுக்கோ புத்திக்கோ ஏதாவது கொஞ்சமாவது ஆனந்தம் இருக்கிறதோ? இல்லை. இப்படி இருந்தும் அதிலே ஆசை. 4 நாள் தூக்கம் இல்லாவிட்டால் உடம்பு, மனஸ், புத்தி எல்லாமே பலகீனப்பட்டு போகிறது. ராஜபோகமாக ஜீவிக்கிறவன் சந்திரிகை தாவள்யமாக கொட்டும் சலவைக்கல் நிலா மாடத்தில் பட்டு மெத்தையில் சயனித்து கொண்டிருக்கிறான். தென்றல் ஜிலுஜிலுவென்று வீசுகிறது. பிரிய பத்னி பக்கத்திலேயே சுனாதமாக வீணகானம் செய்து கொண்டிருக்கிறாள். அத்தர் வாசனை மணக்கிறது.
ஆனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை சுகமும் தெரிய வேண்டாம் என்று மறந்து தூங்குவதற்கு ஆசைப்படுகிறான். மற்ற ஆசைகளும் ஆனந்தங்களும் அனுபவிக்கும் போதே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அலுத்து போகிறார் போல தூக்கம் மட்டும் தூங்குகிறவனுக்கு அலுத்து போவது என்றில்லை. அவன்தான் உணர்ச்சியே இல்லாமல் தூங்குகிறானே, எப்படி அலுப்பு தெரியும்? ஆனால் முழித்து கொண்டவன் மறுபடி கொட்டாவி வந்தால் இது என்ன சனியன், மறுபடி தூக்கம் வருகிறது. தலையிலே தண்ணியை கொட்டி கொண்டாவது அதை அடித்து விரட்டுவோம் என்று நினைக்கிறான். அதாவது தூக்க ஆசை ஆனந்தமும் அலுத்துத்தான் போகிறது. அலுத்து போனாலும் அற்றுப்போவதில்லை. ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு சமயத்தில் அலுத்து போகிறது. ஆனாலும் எந்த ஆசையுமே ஒரு வழியாக அற்றுப்போயும் விடாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விட்டேனா பார் என்று மறுபடி படையடிக்கிறது. ஆசையை பூர்த்தி பண்ணும் வஸ்துவின் அனுபோகம் ஜீவனுக்கு திரும்ப திரும்ப வேண்டி இருக்கிறது. அதற்கு அவன் அடிமையாகி விடுகிறான், அடிக்ட் ஆகி விடுகிறான். அடிமையாய் விட்டால் அப்புறம் துக்கப்பட வேண்டியதுதான். ஷவர் பாத்து தான் தனக்கு ஹேபிட் என்றால் எல்லா இடத்திலும் ஷவர் கிடைக்குமா? சங்கீதத்தில் ராசிக்யம் இருக்கிறவனுக்கு எப்போதும் உசந்த சங்கீதமாக கிடைக்க முடியுமா? கவிதையிலே ரொம்ப ரசிப்பு, இலக்கியத்திலே ஈடுபாடு இருக்கிறவனுக்கு உசந்த விஷயமாக எப்போதோதான் கிடைக்கிறது. காமா சோமா கண்ணா பின்னா ஆகியவைதான் நிறைய கிடைக்கின்றன. இவனுக்கோ படிக்காமல் இருக்க முடிவதில்லை. அப்படி ஹேபிட் ஆகிவிட்டது. ஆனால் படிக்க எடுக்கிற புஸ்தகம் எதுவும் திருப்தி தரமாட்டேன் என்கிறது. அதற்காக படிக்காமல் இருந்தாலும் டல்லாக டிப்ரெஸ்டாக இருக்கிறது. ஆசை உண்டாக்குகிற ஹேபிட் என்கிற பழக்க தோஷத்தினால் இப்படியெல்லாம் துன்பம். ரேஸ் கோர்ஸ், கள்ளுக்கடை, சீட்டாட்டம், காஃபி கிளப் என்றில்லை. எதிலே ஆசை வைத்தாலும் அது ஒரே இழுப்பாக இழுத்து அதிலே ரொம்ப ஆனந்தத்தை தந்த அனுபவத்துக்காக மறுபடி தாகப்பட வைத்து ஒருத்தனை வரட்டி எடுத்து விடுகிறது. இவன் எதிர்பார்ப்பது உசந்த சங்கீதம் பிடித்தவனுக்கு உசந்த சங்கீதம், கிராமிய கூச்சல் பிடித்தவனுக்கு அப்படிப்பட்ட கூச்சல், உசந்த லிட்ரேச்சர் படித்தவனுக்கு ரசமான இலக்கியம், ஆபாச கூத்து பிடித்தவனுக்கு அந்த ஆபாசம், இட்லி சாம்பார் பிரியனுக்கு அந்த போஜ்யம். இப்படி ஒவ்வொருத்தனும் எதிர்பார்ப்பது அவன் ஆசைப்படும் தரத்துக்கு எப்போதும் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட சமயங்களில் ஏமாற்றமும் துக்கமுமே ஏற்படுகிறது. அந்த ஆசை இல்லாதிருந்தால் இந்த துக்கமும் இல்லை. குறிப்பாக ஒன்றிலே ரொம்ப ஆசை வைத்து ஓஹோ என்று சந்தோஷிப்பதாலேயே அது கிடைக்காத போதெல்லாம் ஒரே அடியாக குறைபட்டு கொண்டு துக்கம் கொண்டாடுவதாக ஆகிறது. அதே ரகத்தைச் சேர்ந்த வேறு நல்ல விஷயங்களை கூட உள்ளபடி அனுபவித்து ரசிக்க முடிவதில்லை. இவனுக்கு எதுவோ ஒரு ராகம், எதுவோ ஒரு கீர்த்தனம் ஃபேவரைட், அதாவது அலாதியாய் பிடித்தது என்றால் ஒரு வித்வான் வேற எத்தனை ராகம் எத்தனை கீர்த்தனம் தேவகானமாக பாடி சபை பூராவும் கொண்டாடினாலும் இவன் மட்டும் தனக்கு பிடித்ததை பாடவில்லையே என்று மூக்கால் அழுகிறான். இப்படியே இவனுக்கு ஒருத்தர் ஃபேவரைட் வித்வான் என்றால் வேற எத்தனை வித்வான்கள் நன்றாக பாடினாலும் தனக்கு பிடித்தவர் பாடவில்லையே என்றே குறைபடுகிறான். சுவாமியார்கள் விஷயத்தில் கூட இப்படி உண்டு. ஏதோ ஒரு க்ஷேத்திர மூர்த்தியிடம்தான் ஒருத்தனுக்கு ரொம்ப பிடித்தம் என்றால் வேற எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே எத்தனை பேர் பக்தி பரவசமாக தரிசனம் பண்ணி கொண்டிருந்தாலும் இவன் மட்டும் அந்த மாதிரி ஆகுமா என்றுதான் குறையோடு நினைத்து கொள்கிறான். யாரோ ஒரு சுவாமியாரை பெரியவர் என்று பிடித்து விட்டால் அப்புறம் வேற எந்த மகானை பார்த்தாலும் அவர் மாதிரி ஆகாது என்றுதான் முனகி கொள்கிறான். அப்புறம் நமக்கு பிடித்த சுவாமிக்கே எத்தனை நன்றாய் அலங்காரம் பண்ணியிருந்தாலும் பிக்ஷாடன அலங்காரம் மாதிரி ஆகுமா என்று குறைபடுவது. நமக்கு பிடித்த சுவாமிகளே கீதை உபன்யாசம் எவ்வளவு உயர்வாக பண்ணினாலும் விவேக சூடாமணி பண்ணப்படாதோ என்று குறைபடுவது என்றெல்லாம் ஒன்றில் ஆசை சந்தோஷம் என்பதாலேயே அநேக வேறு சந்தோஷங்களை பறிகொடுப்பதாக ஆகிறது. அதற்காக நமக்கு பிடித்ததை நிரந்தரமாக பிடித்து வைத்துக் கொள்ள முடிகிறதா? இல்லை. அது எப்போதாவது தான் கிடைக்கிறது. அப்படி கிடைக்காத போது ஒன்றும் பிடிக்க மாட்டேன் என்கிறது. சொல்ல தெரியாத வேதனையாக இருக்கிறது. சில சமயத்தில் கோபமாக கூட வருகிறது. கஞ்சா இந்த நாளில் ட்ரக் என்று பெயர் தந்திருக்கும் போதை வஸ்துக்களில் ஆசை வைத்து ஹேபிட் ஆக்கி கொள்ளும் போது ஆசை பூர்த்தியால் தேகம் கெட்டு புத்தி வைக்கல்யம், அதாவது தடுமாற்றம் ஏற்படுகிறதென்றால் ஹேபிட்டை இவன் விட பார்த்தாலோ முடியாமல் அது அவனை படாத பாடுபடுத்தி பிராணஹத்தி கூட பண்ணிக்கொள்ள செய்கிறது என்கிறார்கள். அதாவது ஆசையால் கெடுதல் என்று தெரிந்தால் கூட அதை விட்டுவிடுவது சிரமமாய் இருக்கிறது. நாம் பெரிசாக ஆசைப்பட்டு தேடி போகாமல்
அதுவாகவே வந்து கலப்பில்லாத ஆனந்தம் தருவதாகவும் சில வஸ்துக்கள் இருக்கின்றன. கொஞ்சம் விஸ்ராந்தியாய் இருக்கலாம் என்று பீச்சில் போய் உட்கார்கிறோம், அல்லது மொட்டை மாடியிலே போய் உட்கார்கிறோம். நமக்கு அன்று பூர்ணிமை என்று தெரியாது. ஆனால் தலையை தூக்கி பார்த்தால் பூர்ணச்சந்திரன் வெண்ணெய் கட்டி மாதிரி அழகாய் தெரிகிறது. குழு குழு என்று சந்திரிகையை கொட்டுகிறது. நாம் ஆசைப்படாமலே ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த ஆனந்தத்துக்காக நாம் எந்த கஷ்டமும் படவில்லை. இதற்கு அப்புறமும் இந்த அனுபவத்தால் ஒரு கெடுதலும் வரப்போவதில்லை. எல்லாம் சரிதான். ஆனாலும் இந்த ஆனந்தமும் எத்தனை நாழி சாஸ்வதம்? அது உள்ளளவும் கூட. அதாவது ராத்திரி பூரா நம்மால் அதை பார்த்து கொண்டிருக்க முடிகிறதா? உசந்தால் 1 மணி நேரம் பார்க்கிறோம், அப்புறம் அந்த ஆனந்தம் நிற்கிறதா? ஆனாலும் இன்றைக்கு பார்த்ததில் ஹேபிட் மாதிரி கொஞ்சம் ஏற்பட்டு விட்டது. நாளைக்கும் சந்திரனை பார்க்கிறோம், ஆனால் அது இன்று மாதிரி இல்லை, கொஞ்சம் மூலியாகத்தான் இருக்கிறது. இன்று பூரணமாக பார்த்து விட்டதாலேயே நாளைக்கு மூலியாக பார்க்கும்போது என்னவோ போல் இருக்கிறது. எப்போது பூர்ணிமை வரும், எப்போ வரும் என்று இவனுக்கு 1 மாசத்துக்கு அப்புறம் அதே நாள் வருகிற வரைக்கும் ஒரு ஆசை அடித்து கொண்டே இருக்கிறது. அதாவது முதலில் பூர்ணிமைக்காக ஆசைப்படாவிட்டாலும் அதை பார்த்து ஆனந்தப்பட்டபின் ஆனந்தமே ஆசையை உண்டாக்கி விடுகிறது. இப்படி எதிர்பாராமல் தானாகவே ரொம்ப ஆனந்தமாக வருகிறவையும் பிற்பாடு அது வராதா வராதா என்று எதிர்பார்க்க வைக்கிற ஆசையை ஏற்படுத்தி விடுகிறது. எந்த ஆனந்தமானாலும் அது நிரந்தரமாய் இருப்பதில்லையாதலால் அந்த ஆனந்தத்துக்கு காரணமான வஸ்து ஏதோ ஒரு சமயத்தில் மட்டுமே நமக்கு கிட்டுவதாய் இருந்து கொண்டு மற்ற சமயங்களிலெல்லாம் அதற்காக நம்மை தவிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. நல்லது இல்லாததுகளைப் போலவே நல்லதின் விஷயத்திலும் இப்படியே இருக்கிறது. ஈஸ்வர தர்சனம் க்ஷணகாலம் கிடைத்து அவன் மறைந்து போய்விட்டானால் அப்புறம் அந்த தர்சன ஆசை பக்தனை பைத்தியமாக வெறியாக ஆக்கிவிடுகிறது. அதை ஒரு உத்தமமான விரக தாபமாக சொல்கிறார்கள். அந்த பாவத்திலேதான் மாணிக்க வாச்சகர், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் எல்லாம் கதறு கதறு என்று கதறி மூர்ச்சை போட்டு விழுந்திருக்கிறார்கள். சென்ற நூற்றாண்டில் இப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சாவை சொல்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.